வணக்கம் தமிழ் ரத்தத்தின் ரத்தங்களை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் எழுச்சி கனல் சேனல். வணக்கம் நண்பர்களே. திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தண்டபத்தில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சட்டமன்ற வேட்பாளர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் கூட்டணி கட்சியை சேர்ந்த பல தலைவர்கள் பேசினார்கள். அதில் குறிப்பாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் திரு சித்திரவேல் அவர்களும், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஏபிசி சண்முகம் அவர்களும் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களின் பேச்சுகளை சில துளிகளை நாம் இப்பொழுது திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியின் மாபெரும் செயல் வீரர்கள் கூட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய அண்ணாச்சி ஏபிசிவி சண்முகம் அவர்களே, மரியாதைக்குரிய ஜெகன் பெரியசாமி அண்ணன் அவர்களே, தலைமையில் இருக்கின்ற நமது வெற்றி வேட்பாளர் அண்ணாச்சி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு இன்னும் நிறைய பேசணும். நம்மளுடைய திமுகவினுடைய கழக பேச்சாளர் அண்ணன் சொன்னாங்க, எடப்பாடி பழனிசாமி 6% கூட வாக்கு இல்லாத தேமுதிகவை பிடிச்சி இன்னைக்கு திமுக கூட்டணிக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. அதற்கு இந்த எடப்பாடி பழனிசாமியை பற்றி தலையில இருந்து நெஞ்சில இருந்து பாதத்திலிருந்து அவர் போட்டிருக்கிற டவுசருக்குள்ள சைடில் போட்டிருக்க பிளாக்கொட்டை வரைக்கும் பிதிக்க சொல்றதுக்கு எனக்கு என்ன ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் எனக்கு தேவைப்படும். ஆனால் இன்னைக்கு கருத்து நேரங்கள் காலம் காணாததுனால சுருக்கமாக சொல்கிறேன். இன்னைக்கு செயல் வீரர்கள் கூட்டத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய செயல் வீரர்கள் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு அசைன்மெண்ட் நான் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு பூத்துலையும் குறைஞ்சபட்சம் 250-300 ஓட்டு நம்மளால் அண்ணாச்சிக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும். இந்த வேலையை செய்யணும்னு தான் நான் அவங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருக்கேன். அந்த வேலை நடந்துட்டு இருக்கு. அதுக்கான வேலைகளை எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே போல் ஒவ்வொரு கூட்டணி கட்சியில் உள்ள ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையும் செய்யுங்க. சரித்திரம் படைக்க வேண்டும். திருச்செந்தூர் தொகுதி ஏற்கனவே ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 1 லட்சம் ஓட்டில் ஜெயிச்சாங்க. அதை முறியடித்த ஸ்டாலின் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் 1 லட்சத்துக்கு மேலான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்கள். அந்த சரித்திரத்தை இன்று திருச்செந்தூர் தொகுதி பெற வேண்டும். மாபெரும் இமாலய வெற்றி சாதனை பெற வேண்டும் என்று அனைவரும் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மரியாதைக்குரிய அண்ணன் கரம் கோர்த்து நிற்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். நம்முடைய அணியிலே யார் நிற்கிறார் எண்ணி பாருங்கள். பொது உடைமை பேசுகிற கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் நிற்கிறது. விளிம்பு தட்டிலே இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் தன் குரலை உயர்த்தி காட்டாத மக்களுக்காக குரலற்ற மக்கள் குரல் கொடுக்கிற தொல் திருமாவளவன் நிற்கிறார். கொள்கை ரீதியாக லட்சியத்தின் வாயிலாக நாடாளுமன்றத்திலேயும் உள்ளேயும் வெளியேயும் கர்ஜிக்கின்ற வைகோல் களத்திலே நிற்கிறார். இஸ்லாமிய பெருமக்கள் கடந்த தேர்தலில் பிரிவுகளாக நின்றார்கள். இன்றைக்கு இஸ்லாமிய மக்கள் அனைவரும் ஓரணியால் நிற்கிறார். என்ன காரணம்? அவர்களுக்கு மட்டும் ஆபத்து என்று எண்ணவில்லை, இந்த நாட்டிற்கே ஆபத்து என்று உணர்ந்தவன் இஸ்லாமிய சகோதரன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மண்ணின் விடுதலைக்காக, இந்த மண்ணினுடைய இந்த காற்றை சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்பதற்காக லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் இந்த மண்ணிலே தன்னுடைய உயிரை மாண்டார்கள். இந்த அரசியல் வரலாறு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்திய சுதந்திர வரலாற்றை இஸ்லாமில் இல்லாமல் எவனுமே எழுத முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த இஸ்லாமிய இன்றைக்கு ஒன்று கூடி நிற்கிறோம். கிறிஸ்தவ ரோட்டை வாங்குகிறான் என்று சொல்லுகிறீர்களே, ஆயர்மார்களிடம் போய் சொல்லுங்கள்.
நாடாளுமன்றத்திலே ஒரு மசோதா தாக்கல் செய்யப்பட போகிறது. என்ன மசோதா என்று கேட்டால், வெளிநாட்டு உதவி வாங்குகிற கிறிஸ்தவ நிறுவனங்கள் தேவாலயங்கள் மூட வேண்டும் என்பதற்காக அரசியல் சட்டத்தை திருத்துவதற்கு இந்த மோசடி பயல் மோடி முயற்சி செய்கிறான். எனவே அவன் தமிழ்நாட்டிற்குள்ளே நுழைந்தால் சிறுபான்மையின மக்களுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தற்கூரியை நம்பி இவன் தான் நம்முடைய பிரதிநிதி என்று சிறுபான்மை மக்கள் போகக்கூடாது என்பதை நீங்கள் உத்தரவாதமாக பெற வேண்டும். நான் பல அரசியல் கழகங்களை பார்த்திருக்கிறேன், 50 ஆண்டுகள் அரசியல் வாழ்வு. ஆனால் இப்போது நான் பார்க்கிற தொலைக்காட்சி திருப்பி பார்க்கிற பொழுது மனம் வேதனையாக இருக்கிறது. நான் அக்காவாக இருப்பேன், தங்கச்சியாக இருப்பேன், ஏன் பொண்டாட்டியாக கூட இருப்பேன். எவ்வளவு ஆபத்தான கூட்டம் எண்ணி பாருங்கள். இது சமூக சீர்கேடுக்கும் சமுதாய பண்பாட்டிற்கும் உகந்த கூட்டமா என்று சிந்தனை செய்து பாருங்கள். இவர்களெல்லாம் இன்றைக்கு அரசாளுகின்ற, அரியணை ஏறுகிற, வாய்ப்பை தருகிற, அதிகாரத்தை பகிர்கிற ஒரு நிலை உருவாகும் என்று சொன்னால் இந்த மாநில வெண்ண நிலைக்கு தள்ளப்படும் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல் என்பதை மறந்துவிடாதீர்கள். எனவே கலைந்து போகக்கூடிய தாய்மார்களுக்கும் இங்கே அமர்ந்திருக்கிற என்னுடைய நண்பர்களுக்கும் நான் சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் தமிழ் மக்களை மட்டுமல்ல, இன்றைக்கு இந்தியாவில மோடியை உறுதியாக எதிர்க்கிற ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் என்று சொன்னால் அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மட்டும்தான் என்பதை கவனத்தில் வைத்துக் கொண்டுதான் இந்த தேர்தலில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். அனிதா ராதாகிருஷ்ணன் 7வது முறை செய்தால் சரித்திரம் படைப்பார், அது வேறு விஷயம். ஆனால் என்னுடைய குழந்தை நாளைக்கு அமைதியாக இந்த மண்ணிலே உணவு வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றாக வேண்டும். பொய்யர் கூட்டம் புறப்பட்டு இருக்கிறது. அந்த பொய்யர் யார் என்பதை வேட்புமனு தாக்கல் செய்கிற பொழுது விஜய் அவர்கள் 200 கோடி ரூபாய் சொத்து என்று எழுதியிருக்கிறார். ஆனால் செங்கோட்டையனும் ஆதவர்ஜினாவும் இந்த புஷி ஆனந்தும் சேர்ந்து என்ன சொன்னார்கள்? 500 கோடி 1000 கோடி வாங்குகிற விஜய் அதை இழந்து உங்கள் மத்தியிலே நிற்கிறான் என்று சொன்னார். இந்த விஜய் லூசுன்னு சொன்னான், நான் உச்சத்தை விட்டு வந்திருக்கிறேன் என்று. நீ உச்சத்தை இல்லை, உத்தரத்தை கூட நீ தொட முடியாது. திரைப்பட வரலாற்றில் உச்சத்தை தொட்டவன் இது ஆர்வின் அண்ணன் நடிகர் சிவாஜி கணேசன் போல எவனும் உச்சத்தை தொட்ட வரலாறு திரையுலகத்திலே கிடையாது. என்ன உச்சத்தை தொட்டு விட்டாய்? உன் படம் ஏதாவது வெள்ளி விழா ஓடி இருக்கிறதா? உன் படம் 100 விழாக்கள் ஓடிய வரலாறு உண்டா? நீ 100 படம் நடித்த திரைப்பட வரலாறு உனக்கு உண்டா? உன்னை எடுத்து தயாரிப்பு செய்த அத்தனை பேரும் டப்பாக்குள்ளே இருக்கிறார். என்ன உச்சத்தை தொட்டு என்று பேசுகிறீர்கள்? உங்கள் வேட்புமணியில் 200 கோடி என்றிருக்கிறோம். உங்களோடு இருக்கிற அரசியல் பதர்கள் நீங்கள் 1000 கோடியில் சொல்லுகிறார்கள். எது உண்மை, எது பொய்? தமிழக மக்களுக்கு உணர வேண்டிய காலத்தில் கட்டாயம் இது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் நான் நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. என்ன நிரம்ப செய்திகளை சொல்லலாம், வாய்ப்பு கிடைக்கிற பொழுது உங்களோடு பகிர்கிறேன். எனவே வந்திருக்கக்கூடிய நண்பர்களே, இன்றைக்கு அமித்ஷா என்ன சொல்லியிருக்கிறான்னு கேட்டால், பீகாரிலே நாங்கள் பாஜக ஆட்சி 33 வருட காலம் கழித்து வந்திருக்கிறது, தமிழ்நாட்டிலே வருவோம் என்று சொல்லியிருக்கிறார். அதற்குத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பிரச்சார பாடலை தந்திருக்கிறது. எழுந்து நின்று துண்டை மட்டும் சுற்றுகிறீர்கள், அதோடு நிறுத்தி விடாதீர்கள். பெரும் பெரும் பருந்து வரும் வரும் ஒளிந்து ஒன்றிணைந்து விரட்டுவோம் துணிந்து என்ற வரிகள் உங்கள் மனதிலே ஆழமாக பதிக்க வேண்டும். துண்டை சுற்றுகிற பொழுது நான் வருகிறோம் வருகிறோம் என்று சொல்லுகிற அந்த பதர்களை நாங்கள் விரட்டுகிறோம் என்று இந்த மண்ணிலே இருந்து விரட்டுகிற பணியை நீங்கள் செய்திட வேண்டும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லி, வெல்லட்டும் தமிழகம், ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும், உதிக்கட்டும் உதயசூரியன், அது உதடுகிற கலைகளை துதிக்கட்டும் தூழிவாரி என்று சொல்லி மறவாமல் உதயசூரியன் என்ற வாக்களியுங்கள். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். 2021 தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்றதிலிருந்து தொடர்ந்து அவர்கள் ஆற்றுகின்ற மக்கள் பணி, இயக்கப்பணி அத்தனையும் இன்றைக்கு எவராலும் செய்ய முடியாத இந்த வரலாறு படைத்திருக்கின்ற முதல்வராக நம்முடைய தளபதி அவர்கள் திகழ்ந்து வருகின்றார்கள். இன்றைக்கு குறிப்பாக கடந்த காலங்களெல்லாம் எண்ணி பார்க்கின்ற போது இன்றைக்கு தாய்களால் நேசிக்கக்கூடிய தலைவர் யார் என்று சொன்னால் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் மகனாக இருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் தளபதி அவர்கள். அதுபோல இன்றைக்கு நம்முடைய மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற திருமிகு கனிமொழி கருணாநிதி என்பவர்களும் சுற்றி சுழன்று நம்மளுக்கு மக்கள் பணியாற்றுகின்ற மக்கள் தலைவராக விளங்குகின்ற வகையில் செயல்படுகின்ற மக்கள் தலைவர் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திருமிகு கனிமொழி கருணாநிதி என்பவர்கள். அதுபோல நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு பக்கம் சுற்றி வருகின்றார் என்று சொன்னால், இன்னொரு பக்கம் நம்முடைய இளம் தலைவராக இருக்கின்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சுற்றி வருகின்ற போது ஏற்படுகின்ற எழுச்சியை பார்க்கின்ற போது
எந்த கொம்பானாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியை அசைத்து கூட பார்க்க முடியாது என்ற நிலைகள் இன்றைக்கு பெற்றிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இங்கே வருகின்றவர்கள் யார் என்று சொன்னால் PLA 2, PLA C, BDA, அதுபோல கழக நிர்வாகிகள், அதுபோல நம்முடைய கூட்டணியில் இருக்கின்ற மதசார்பற்ற இயக்கத்தினுடைய சகோதரர்கள், அதுபோல குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த கூட்டம் சிறப்பாக ஏற்பாடு செய்கின்ற போது எங்களுடைய வெல்லும் தமிழ் பெண்களாக இருக்கின்ற தமிழ் பெண்கள் அவர்களே வண்டி பிடிக்க வேண்டும், அவர்களே வர வேண்டும், அவர்களை இயக்க வேண்டும் என்ற வகையிலே இன்றைக்கு இந்த செயல் செய்யப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் இந்த வெல்லும் தமிழ் பெண்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதுபோல இளைஞர்களாக இருக்கின்ற இளைஞர்கள் அத்தனை பேரும் அவர்களாக வர வேண்டும் என்ற வகையில் ஏற்பாடு செய்து வந்திருக்கின்றார் என்று சொன்னால் அதையும் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வகையிலே தேர்தல்களும் அந்த தேர்தல்களத்திலே உங்களுடைய சகோதரனாக, உற்ற தோழனாக, உங்களுடைய நண்பனாக, எல்லோராலும் நேசிக்கப்படுகின்ற சகோதரனாக நான் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய மகனாக இருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் தளபதி அவர்களுடைய வேட்பாளராக இருக்கின்ற எனக்கு நீங்கள் உதவி செய்யும் சின்னத்திலே வாக்கை தர வேண்டும், வெற்றியை தர வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு தேர்தலில் பல்வேறு தேர்தல் அறிக்கையை தந்திருக்கின்றார்கள். அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மீனவர்களுக்கு இன்றைக்கு 8000 இருக்கின்ற அந்த தடைகால பணத்தை 12,000 தருவேன் என்ற வகையில் தேர்தல் தந்திருக்கின்றார் என்று சொன்னால் மீனவர்களை நேசிக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் எல்லா பகுதியைச் சேர்ந்தவர்களும் பயன்பெறுகின்ற வகையில் செய்கின்ற இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம். அதுபோல இன்றைக்கு நினைக்கிறார்கள் பாரதிய ஜனதா என்பது தமிழகத்தில் இந்த காலத்திலும் கால் ஊன்ற முடியாது என்பதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த பாராளுமன்ற தேர்தல் வருகின்ற போது நான் சொன்னேன், கண்டிப்பாக எதிர்த்து நிற்கின்ற அத்தனை வேட்பாளர்களும் டெபாசிட்டை இழப்பார்கள் என்று சொன்னேன். அதுபோல இன்றைக்கு நானும் சொல்கின்றேன், நம்முடைய வேட்பாளரை தளபதியுடைய வேட்பாளர் என்னை எதிர்த்து நிற்கின்ற அத்தனை பேரும் டெபாசிட் இழக்கின்ற வகையில் நீங்கள் எல்லாம் பணியாற்றி எனக்கு வெற்றியை தர வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த வகையில் எனக்கு வெற்றியை தாருங்கள். அதுபோல தளபதியுடைய கரத்தை வலுப்படுத்தும். தளபதி அவர்கள் முதலமைச்சராக மீண்டு வருவதற்கு நீங்கள் என்றென்னும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.